ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி தான் டிசைன் வந்து தைக்க போகிறோம். என்கிட்ட வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் இல்லாதனால நேற்று வீடியோ போட முடியலை. இது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு வந்து பழகுறதுக்காக ஒரு 7 டிசைன் வந்து தச்சு வச்சுருந்துச்சு. டிசைன் வந்து தைக்கலாம், அந்த ரவுண்டு நெக்கை மட்டும் தச்சு வச்சுருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு டிசைன் வந்து தச்சு காமிக்க போகிறேன். அந்த ரவுண்டு நெக் பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் வந்து அங்கனங்கன இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் இனிமேல் தான் கடைக்கு போய் துணி எடுத்துட்டு உங்களுக்கு நாளையிலேருந்து நல்ல ஒரு டிசைனாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அகலத்தில் இது போல் நீளமான துணியாக எடுத்துக்கிட்டு நான் திருப்புறதுக்காக ரோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா அடியில் கெட்டி தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக தச்சு இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். அடியில் இருக்கக்கூடிய அந்த ரோப் கயிறை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது போல் 2 சைடுமே பிசுறு அழகாக நீட்டாக வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 இன்ச் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் தச்சு காமிக்கிறேன். இது போல் நம்ம வந்து நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் லைட்டாக மடித்து விட்டுட்டு அந்த லைனை வந்து போட்டுக்கலாம். இதுக்கு மேய்ச்சா அந்த துணிக்கு மேய்ச்சா இருக்கக்கூடிய நூலை எடுத்துட்டு இது போல் அந்த துணியில் லைட்டாக சுருக்கங்கள் வச்சுட்டு கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் 4-5 முறை சுற்றி விட்டுட்டு இது போல் டபுள் நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது போல் பாருங்கள், நான் ஒரு 4 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் லைன் போட்டுட்டு ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக லைனாக தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த முடிச்சும் அந்த லைனுமே சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு நெருக்கமாக ஒரு 4 இதழ் வர்ற மாதிரி நம்ம வந்து தச்சுக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த ஒரு நூல் கேப்லேயே நம்ம தச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் போடாமல் ரேசன் சாரீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லைனிங் கிளாத் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது ரேசன் சாரிங்கிறனால துணி பாருங்கள் அங்கனங்கன சுருக்கங்களாக தூக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம டிசைனை மட்டும் இந்த 5 டிசைனுக்கு டிசைனை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இது போல் பாருங்கள் பிசுரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த கோல்டு லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். லேஸுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். இது கீழே அப்படியே கொண்டுக்கிட்டு வர்றனால கீழே இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதி தெரியாமல் லேஸை கவர் பண்ணி நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் டிசைன் எத்தனை பீஸ் வச்சு தச்சுருக்கோம். கீழே பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சை உள்பக்கமாக மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படியே இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன். நீங்கள் புதுசாக டிசைன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 9வது கொஸ்டின் இந்த சாக்லேட் டிசைனோட அகலம் எவ்வளவு, அது நேர் பீஸா கிராஸ் பீஸா? இப்போ பாருங்கள், எனக்கு வந்து துணி சரியில்லாதனாலேயே இந்த டிசைனை காமிக்க கூட எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வீடியோ வந்து இன்றைக்கி போட முடியாமல் போயிடும் இல்லையா, அதனால தான் நான் வந்து சரி பரவாயில்ல இன்றைக்கி போட்டுறலாம், நேற்று வேறு போடலை இன்றைக்கும் போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் அந்த பொண்ணு தச்சு வச்சுருந்த அந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே நான் டிசைனை மட்டும் பயன்படுத்தி நான் தைக்கிறேன். நாளைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல துணியில் உங்களுக்கு அழகாக பொறுமையாக நான் சொல்லித்தரேன். அதுலேயும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்கக்கூடிய நெக் டிசைன் தைக்காமல் எதுக்கு வந்து நீங்கள் டெய்லரிங் ஸ்டோரியை வந்து போட்டிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட வந்து துணியும் லைனிங் கிளாத்து இல்லாதனால தான் நேற்று நான் வந்து வீடியோ போட முடியலை. வீடியோ போடணுமேங்கிறதுக்காக தான் சரி ஸ்டோரியை வந்து போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து 1 மாதம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு நாள் போடலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து பாதியிலலாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியோடையெல்லாம் நான் விட மாட்டேன். கண்டிப்பாக வந்து முழுசாக வந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் ரெகுலராக நான் போட்டுருவேன். நேற்று ஒரு நாள் எனக்கு வந்து துணி இல்லாதனால தான் என்னால் நேற்று வந்து போட முடியலை.
இப்போ பாருங்க, அடுத்த டிசைனுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 2.5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலத்தில் இது போல் நேர் பீஸில் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக கிடைக்கும். இந்த ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் முக்கோணத்துக்கு எத்தனை மடிப்பு மடித்து முக்கோணமாக தைச்சிருக்கோம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து முக்கோணமாக தைக்காமல் செங்குத்து முக்கோணமாக நம்ம வந்து தைக்க போகிறோம். நான் எப்படி மடித்து தைக்கிறேனோ அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம மடிக்கணும். நார்மலாக முக்கோணம் வந்து அது ஓல்டு மாடல். இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியாக உள்ள மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் மடித்து அதை பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து டபுள் முக்கோணமாக நம்ம வந்து மடிச்சுக்கணும். மொத்தம் வந்து 3 முக்கோணம் மடித்தோம்னா நம்மளுக்கு செங்குத்தாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம், அடுத்து 2 முக்கோணம், மொத்தம் 3 மடிப்பு மடிக்கணும். இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சிக்கணும். இப்போ இந்த பகுதியை நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோட கட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்காக பாருங்கள் ஒரு 5 பீஸ் மட்டும் உங்கள்கிட்ட தைச்சி காமிச்சிருக்கேன். இது போல் பாருங்கள், நம்ம வந்து நிறையா பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம ஒன் சைடு டிசைனுக்கு தான் பயன்படுத்தி தைக்க போகிறோம். அந்த கோட்டு மேலே பிசுறு பகுதியை கரெக்டாக வச்சுக்கணும். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு, அந்த ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு, அந்த கோட்டு மேலே பிசுறு பகுதி வர்ற மாதிரி அந்த பிசுறு தையல் மேலேயே நம்ம வந்து கரெக்டாக தைச்சி வரணும். தனித்தனி முக்கோணமாக வைக்காமல் அழகாக நெருக்கமாகவே தைச்சி வந்துக்கலாம். பாருங்கள், கேப் விடக்கூடாது. ஒரு முக்கோணம் தைச்சிட்டு அடுத்த முக்கோணத்தை அப்படியே வரிசையாக நெருக்கமாகவே தைச்சிக்கணும். பாருங்க, அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே வைக்கணும். கரெக்டாக கோட்டு மேலே தையல் வர்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஒன்று ஏற்றியும் இறக்கியும் வச்சு தைச்சிடக்கூடாது. ஒரே அளவாக சேமாக தைச்சிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 350 முதல் 400 ரூபாய், 350, 380 இல்லை 400 அந்த மாதிரி ரேட்டில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதே டிசைனே கூட நம்ம வந்து 550 ரூபாய் வரைக்கும் கூட வாங்குறாங்க. நீங்கள் நார்மலாக புதுசாக வந்து ஒரு டிசைன் வந்து தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 400 ரூபாய் வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டு நெக்குக்கு அந்த லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸை பயன்படுத்தி கரெக்டாக கழுத்தை ஒட்டியே நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பாருங்கள், கோட்டு மேலேயே லேஸ் தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த சைடு அந்த முக்கோணத்தோட பிசுறு பகுதியை மறைக்கிறதுக்காக லேஸ் பயன்படுத்தணும். இப்போ அந்த பிசுறு தெரியாமல் பாருங்கள், இது போல் மடித்து தைச்சிக்கலாம். இதுக்கு இப்போ டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு பாருங்கள், பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இதே லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த முக்கோணத்தில் நம்ம பாசி வேண்டும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கூட நம்ம விட்டுறலாம்.
இப்போ இதுக்கு நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் ஆரஞ்சு கலர் முக்கோணத்தின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ பாருங்க, நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். ஆம்கோல் சைடு ஒரு 3 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து ஆம்கோல் சைடும் ஒரு 3 இன்ச்சும், கழுத்து பகுதியில் ஷோல்டரில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இது போல் வளைவு போட்டுக்கலாம். ஒன் சைடு போட்டு விட்டுட்டு அதை இன்னொரு சைடு பாருங்கள் அப்படியே 2ஆக மடித்து அப்படியே அழுத்தி அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை வந்து நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவுகள் ஒரே அளவாக சேமாக கிடைக்கும். கீழேயுமே பாருங்கள் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சில் இது போல் ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இது 3 இன்ச்சு நீளமும் 3 இன்ச்சு அகலத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இது போல் முக்கோணமாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு 2 பீஸ் மட்டும் தச்சு காட்டுறேன் பாருங்கள். இது போல் நிறையா பீஸ் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இதோட நூல் பீஸு எல்லாத்தையுமே கையோடய கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை கீழே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பகுதியில் வளைவு பகுதியில் வரிசையாக லைனாக வச்சு தச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நெருக்கமாகவே வச்சு தைக்கணும். ஒவ்வொரு முக்கோணம் தச்சுட்டு அடுத்தடுத்து பாருங்கள் இது போல் வரிசையாக லைனாக தச்சுக்கலாம். கரெக்டாக கோட்டு மேலே பிசிறு பகுதி வர்ற மாதிரி அழகாக நீட்டாக சேமாகவே நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இந்த டிசைனுக்கெல்லாம் நம்ம வந்து அழகாக 350 380 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வாங்கிக்கலாம். கூட ரேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. இதுக்குமே நம்ம லேஸ் பயன்படுத்துகிறத பொறுத்து ரேட்டு வந்து நம்ம கூட குறைச்சி வாங்கிக்கலாம். நார்மலாக 10 ரூபாய் லேஸ் அப்படின்னா நம்ம வந்து 350 முதல் 400 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் டிசைனர் லேஸை பயன்படுத்துனீங்க அப்படின்னா லேஸுக்கு தகுந்தாற் போல் கணக்கு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த சைடுமே நம்ம வந்து லேஸை கவர் பண்ணி தச்சுக்கலாம். இதுக்குமே பாருங்க நம்ம வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு நம்ம எவ்வளோ இன்ச்சில் மார்க் பண்ணோம், கழுத்து பகுதி கீழே இருந்து கழுத்து பகுதியில் எத்தனை இன்ச்சில் நம்ம வந்து வளைவு போட்டோம், அதுதான் ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் முக்கோணத்தோட ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணது எத்தனை இன்ச்சு. இப்போ பாருங்க நம்ம வந்து அடுத்த டிசைன் பார்த்துடலாம். அடுத்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சு இது போல் நம்ம வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஒரு வளைவு கொடுத்துடலாம் பாருங்கள். சென்ட்ரு பகுதியில் 2.5 இன்ச்சும் கழுத்து சைடு 1.5 இன்ச்சும்.
இது போல் பாருங்கள், அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு விழுந்துடும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து உருண்டை உருண்டையாக இருக்கக்கூடிய லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை இது போல் அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். அந்த பட்டையாக இருக்கிற இடத்துல தையல் பகுதி வர்ற மாதிரி நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். இந்த லேஸை நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிட்டே தைக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே நகண்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதனால அந்த லேஸை நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிட்டு தையல் போடணும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டே நம்ம தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அதுபோல் ஆம்கோல் சைடுமே நம்ம வந்து தச்சுக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல அப்படியே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெளியில் எடுத்துட்டு சென்ட்ரு பகுதியில் நம்ம லேஸ் பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ அந்த பட்டையாக இருக்கக்கூடிய பகுதியை மறைக்கிறதுக்காக இந்த லேஸ் அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் எடுத்து இது போல் நம்ம தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். இந்த லேஸை கவர் பண்ணி தைக்கும் பொழுது அந்த உருண்டைகள் மட்டும்தான் வெளியில் தெரியணும். அந்த பட்டையாக இருக்கக்கூடிய பகுதி தெரியக்கூடாது. இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது பரவாயில்லையே, இது கொஞ்சம் வித்தியாசமான மாடலாக இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யோசிக்க தோணும். மற்றவங்க பார்க்கும்போதும் பரவாயில்ல, இது சூப்பராக இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அவங்களும் தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆம்கோல் சைடு பாருங்கள், இந்த உருண்டையாக இருக்கக்கூடிய லேஸை வச்சு நம்ம தச்சுக்கலாம். இந்த நெக்குக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 350 ரூபா வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 சைடுமே நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இப்போ 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் சைடு நம்ம எத்தனை இன்ச்சில் மார்க் பண்ணோம், கழுத்து சைடு எத்தனை இன்ச்சில் மார்க் பண்ணோம், கீழே சென்ட்ரு பகுதியில் எத்தனை இன்ச்சில் மார்க் பண்ணோம். இதுதான் 4வது கொஸ்டின். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸு எல்லாத்தையுமே கையோடையே கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து பகுதியில் பாருங்கள், லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். கழுத்தோட அவுட்லைனுக்கு கரெக்டாக கழுத்தை ஒட்டியே அழகாக தச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த லேஸுக்குமே நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், ஒரு 3.5 இன்ச் அகலத்தில் இது போல் நேராக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் நீளமும் 3.5 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், ஒரு 5 பீஸ் நான் ரெடி பண்ணுறேன்.
இப்போ 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் மெரூன் கலரோட முக்கோணத்தின் ஸ்கொயர் ஷேப்பில் நீளம் அகலம் என்ன? இப்போ பாருங்க, அதை கட் பண்ணிட்டோம். இதை வரிசையாக லைனாகவே நம்ம வந்து தச்சுக்கலாம். இந்த 5 முக்கோணத்தையுமே பாருங்க, அப்படியே வரிசையாக லைனாகவே வச்சுட்டு சைடில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த முக்கோணம் வந்து எடுபடாமல் இருக்க சென்டர் பகுதியில் போடாமல் சைடில் இந்த சைடும் அந்த சைடும் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்கிற டிசைனுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இது இந்த ப்ளவுஸோட சென்டர் பகுதியில் அந்த முக்கோணம் கூர்மையான முக்கோண பகுதி கீழ் நோக்கி வர்ற மாதிரி, பிசுறு பகுதி மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு இது போல் பாருங்கள் முக்கோணமாக நம்ம லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எத்தனை முக்கோணம் நம்ம ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் சென்டர் பகுதியில் வச்சுருக்கோம்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு அகலத்தில் 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம லேஸை கவர் பண்ணி தச்சுக்கலாம். இந்த சென்டர் பகுதியில் அந்த முக்கோணத்தோட பிசுறு பகுதி தெரியாமையும் அழகுக்காகவும் இது போல் வச்சு நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள், மேலே ரவுண்டாக வந்து கீழே வந்து முக்கோணமாக இது போல் தச்சுக்கலாம். பிசுரை வந்து அப்படியே உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். மடித்து இந்த லேஸில் நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்க 5 நெக்குக்குமே எந்த வகை நெக்கை பயன்படுத்தி நம்ம சிம்பிள் டிசைன் தைக்கிறோம்? இது போல் பாருங்கள், நம்ம இந்த சைடுமே லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். அந்த 1 இன்ச்சு அகலத்தில் இது போல் நம்ம தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த சென்டர் பகுதியில் தைக்கும் பொழுது பிசுறு பகுதி கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு காட்டின 5 டிசைனுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனுக்கு நம்ம 350 ரூபாய் ப்ரைஸ் வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.